பசந்தி அந்த பக்கம் உட்கார இடம் இல்லைன்னா இங்கிட்ட வந்து உட்காரு. வா வா. அதுலேருந்து பாவம் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருக்கேன். ஏக்கா கேட்குறீங்க, எங்கே போனாலும் இதே பிரச்சனை தான். கீழே உட்காந்துட்டு எந்திரிக்க முடியலக்கா. அதான்க்கா பிரச்சனையே. இப்படியே தான்க்கா எங்கே போனாலும் நான் நின்றுக்கிட்டே தான்க்கா இருக்கிறது. கால் வலியை கூட தாங்கிடுவேங்க்கா. இந்த உட்காந்துட்டு எந்திரிக்கிற விரது இருக்கே எப்பா முடியலக்கா. நான் நின்றுக்கிட்டே இருக்கேங்க்கா. எல்லாரும் கால் கடுக்குதுன்னு உட்காரன்னு தான் சொல்லுவாங்க. இது என்னடா அது புது கதையா இருக்கு, நின்றுக்கிட்டே இருக்கேன்றீங்க. ஏ கீதா, வந்தா சும்மாவே இருக்க மாட்டியா? நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? என் வழி எனக்குமா. லோனை பத்தி என்னன்னு பேசி முடிங்க. உங்களால தான் சொல்றேன், உடனே மூஞ்சி சுளிக்கிறீங்க. என்னம்மா போங்க, எனக்கு என்ன? நீ அக்கறைப்பட்டதெல்லாம் போதும் போதும். வந்த வேலையை பாரு. எங்களுக்கு வீட்டில் 1008 சோழி கிடக்கு. ஆமா, நான் சும்மா வெட்டியா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு மட்டும் 1008 சோழியோட வந்திருப்பாங்க. இங்க பாரு கீதா, நான் இதுக்கு தான் இந்த இதுக்கு நான் எதுலையுமே தலையிடுறதே கிடையாது. நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன்றக்காக சரி அப்படியே சொல்லிட்டு வந்தேன். ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? எது நான் சண்டை போட்டேனா? ஏக்கா, அவங்க அவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்காங்க. அது உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல, காது கேட்கல. நான் பேசுறதா உங்களுக்கு குத்தமா இருக்கா? நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குக்கா நீங்க பேசுறது. ஏமா கீதா, சண்டை போடுற மாதிரி தான் சொல்லு. நாங்களாம் எந்திரிச்சு போயிடுறோம். அப்ப நீ வாட உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு என்ன சொல்ற? ஏமா கீதா, குழுன்னு இருந்தா 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. எல்லாத்தையும் நீ அனுசரிச்சு போறாங்க குழு நடத்த முடியும். எதுக்கு எடுத்தாலும் டப்பு டப்புன்னு கோவப்பட்டுக்கிட்டே வச்சுக்கோ, குழுவெல்லாம் நடத்த முடியாது. ஆளுங்களும் உனக்கு சேர மாட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு குழு நடத்துற இந்த மாதிரி இருந்தா சொல்லு. நாங்க எல்லாரும் சேர்றோம். இல்லைன்னா விட்டுரு இதோட. என்னங்கக்கா நான் சொல்றது? சண்டை பெருசாகும்னு பார்த்தா முடிச்சிருவாங்க போல இருக்கே. நம்ம எதாவது பேசி மூட்டி விடுவோமா? இது வேலைக்கு ஆகாது. நம்மளா பேசுறதா உண்டு. வேணாம் வேணாம், நம்மளுக்கு தான் காசு தேவைப்படுது. நம்ம இன்னைக்கு அமைதியாக போயிடுறதே நல்லது. எதாவது பேச போய் லோனு வேணான்ட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்ம சொல்லி முடிஞ்சு போயிடும். நம்ம ப்ரெசண்ட்டையும் போட்டு விடுவோம். ஏம்மா 4 முடி உட்காருது நிற்கிருது. நம்மளுக்கு எதுக்கு? நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? லோனை பார்த்துட்டு போமா. எல்லாரும் சேர்ந்து என் மேலே பழைய தூக்கி போடுறீங்கல்ல. சரி சரி விடுங்க, லோனை பற்றி பேசுவோமா? அதைத்தாம நாங்களும் சொல்கிறோம். இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியே, லோன் என்னன்றதை பற்றி பேசு. அதான்க்கா, ஏற்கனவே லோன் வாங்கி கட்டி முடிச்சாச்சுல. இப்போ நான் வீடே தங்காமல் ஓயாமல் பேங்க்கும் வீடுமானு அலைஞ்சு இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் நான் லோன் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்க்கா. இப்போ 60,000 லோன் தரேன்னு இருக்காங்கக்கா. எல்லாத்துக்கும் சரிதானே? எது 60,000 தானா? உமா, கொஞ்ச நேரம் சும்மா இரு. அவன் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு பேசுவான். இவங்களுக்கு என்னவா? நான் தானே காசு கட்ட போறேன். எனக்கு தேவையா இருக்கிறது நான் தான் கேட்பேன். எனக்கு இப்போ 1 லட்சம் தான் தேவைப்படுது. இவன் என்ன டக்குன்னு 60,000ன்றா? மிச்ச காசுக்கு நான் எங்க போவேன்? ஐயே, இது சரியில்லையே. ஏடி உமா, உனக்கு என்ன 1 லட்சம் வேணுமா? ஆமாக்கா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. எனக்கு 1 லட்சம் தேவைப்படுதுக்கா. நீங்க 1 லட்சம் தான் கேட்டு வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா, கீதா கூப்பிடுறா அவர். இப்பதான் 1 லட்சம் நோட்டிக்கிட்டு இருக்கா இவளுக்கு. மூஞ்சி மகனையும் பாரு. இதெல்லாம் வரலேன்னு யார் அழுதது? நடுவில் உட்காந்துக்கிட்டு நேரத்தை வேற வீணாக்கிட்டு இருக்கு. அவனுக்கு 1008 சோழி கிடைக்கல. ஏமா கீதா, சீக்கிரம் என்னன்றது சொல்லுமா. 60,000 லோன் தராங்களாக்கும். அப்புறம் அதான்க்கா, 60,000 லோன் காசுக்கா. ப்ராசிங் காசு 3000. அது 57,000 லோன் பேங்க்ல ஏறுங்கக்கா. அது போக நீங்க எனக்கு 2,000 கமிஷன் காசு கொடுத்துணும்க்கா. சரிதானா? எது? ஏடி ஏன் 50 காசு 60,000 நீயே கூட வச்சுக்க. அதையும் எங்கள்கிட்ட தர. 2,000 கமிஷன் வேணுமாம்ல? அப்படி சொல்லுங்கக்கா. 2,000 2,000 ஓன்ட்ட 2,000 கொடுத்துட்டு நாங்க என்ன பண்றது? ஏடி கீதா, அப்ப நீ உனக்கு லோன் எழுதல, எங்கள்கிட்ட 2,000 வாங்கி உனக்கு லோன் சரி கட்டிடலான்னு பாக்குற. ஏடி இந்தா ஆரம்பிச்சுட்டால. எனக்கு தெரியும் கீதாண்ட நீங்க லோன்ல போய் சேர போறீங்கன்னும் போதே எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்றத பார்க்கத்தானே வந்தேன். இந்தா அவ வேலையை காமிக்கிறாள். 2,000 2,000. சரி வேறம்மா? நான் கீதா கூப்பிட்ட உடனே 1 லட்சம் தர போறான்னு நினைச்சு வந்தேன். ஆனா 60,000ன்னா சரி அதையும் என்ன பண்றான்னு பார்க்கணும். இவளுக்கு 2,000 அப்ப 50,000 நம்மளுக்கு கிடைக்கும். இவளுக்கு இப்போ 2,000 கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இவ 500 கேட்டாலே நான் கொடுக்க மாட்டேன். இல்ல 2,000 வேணுமா? 2,000. இங்க பாருங்க, ஆளாளுக்கு உங்க
இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இப்ப நாங்க என்னத்தை இஷ்டத்துக்கு பேசிட்டோம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு 2000 தர முடியாது, வேற ஏதாவது பேசு. இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லுவீங்கன்றக்காக நான் குழுவை பத்தி யோசிக்காமே இருந்தேன். இதுதான் உங்களுக்கு நான் குழுவே வாங்கி தரக்கூடாதுன்னு நினைச்சது. ஆமா, உங்க அப்பா தட்டுறது தானே வாங்கி தர. இவ்வளவு கஷ்டப்பட்டு உன் லோன் வாங்கி தரணும் அவசியம் இல்லம்மா. ஏமா கீதா, ஏமா உனக்கு 2000 கொடுத்தலாம், எனக்கு லோனும் வேணாம் ஒன்றும் வேணாமா. இங்க பாருங்க, இந்த லோன் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ அலைஞ்சிருப்பேன் தெரியுமா? நீ உங்கள்கிட்ட நான் கட்டி இந்த இருக்கிற 25 மாசமும் உங்கள்கிட்ட என் தொண்டை தண்ணியை போக்கி அதெல்லாம் வாங்கி காசை கட்டி கொடுக்க வேணாம் பேங்க்காரன்கிட்ட. அவன் என் வீட்டுக்குள்ள வந்து கேட்பேன், நான் கையெழுத்து போட்டு உங்க எல்லாத்துக்கும் லோன் வாங்கி தரேன், அதுக்கு தான் இந்த காசு. ஏய் கீதா, என்ன அப்படி நீ சொல்ற? என்னைக்கு நாங்களாம் கட்டாம இருந்தோம், நீ உன் தொண்டை தண்ணியை போக்கி எங்கள்கிட்ட காசு வாங்கின? நீ இந்த இடத்துக்கு வரையோ இல்லையோ நாங்கள் காசை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நீ 6 அமரை வந்து காசை வாங்கி கொண்டு பேங்க்காரன்ட்ட கட்டுவ. அதென்ன அப்படி சொல்லிட்டு இருக்க? நாங்கள் வர்றதே இல்லை, நீ கஷ்டப்பட்டு வாங்கி கொண்டு கட்டுறேன்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், உன் காசை போட்டுலாம் கட்டிடுற, அதனால சொல்ல தான் செய்வேன். ஏமா கீதா, அப்படி எத்தனை நாள் தான் உன்ட்டு அந்த பேங்க்காரை வந்து நின்றுக்கிட்டே இருந்தேன் நாங்களாம் காசு கட்டலேன்னு நீ போய் எங்களுக்காக பேசுன? அதானக்கோ, எத்தனை நாள் பேங்க்காரை உங்க வீட்டில் போய் நின்னான்னு எனக்கும் தெரியலையே. ஏமா கீதா, பஸ்னி அக்காவுக்கும் லட்சு அக்காவுக்கும் உங்க வீட்டுக்கார் வெளிநாட்டில் இருக்காங்க, அதனால காசு கட்டுறதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பத்திரகாளி அக்காவும் காசு கட்டாம இருக்கிறதுக்கு சாத்திய கூட இல்லை. நானும் 1 மாசம் விடாம எல்லா மாசமும் கரெக்டா கட்டியிருக்கேன். ஓ, அப்ப பாத்திமா அக்கா தான் கட்டாம இருக்காங்க போல, அப்படிதானே? அதை நீ சொல்ற, அவங்ககிட்ட நேரடியா சொல்ல முடியாம. எது நானா? நான் இப்ப கட்டாம இருந்த நீ பார்த்த? ஏய் உமா, என்ன சந்தடி சாப்பிட சிந்து பாடிக்கிட்டு இருக்க? எக்கா நான் சொல்லலக்கா, கீதா தான் சொல்றா. நீங்க பார்த்துட்டே தானக்கா இருக்கீங்க. ஏய் உமா, ஏய் என்ன சத்தம் ரொம்ப ஓவரா இருக்கு? ஏமா உமா, வந்து வேலைய ஆரம்பிச்சுட்டியா? லெச்சு வா போவோம், நம்மளுக்கு இருக்க 1008 வேலை. ஏடி உமா, நீ தானே 1 லட்சம் வேணும்னு கேட்ட, இப்போ உனக்கு 60,000 வேணாமா? உனக்காக தான் நாங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அமையா இருந்தால் லோன் பார்த்து வாங்கி தரலாம், இல்லைன்னா வாங்க, இப்படி எல்லாருமே போவோம். லட்சுமி அக்கா, நான் அன்னைக்கே சொன்னேன் உமாவை குழுல சேர்க்க வேணான்னு. நீங்க தான் நான் பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு வந்தீங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கா. நான் பாத்திமா பார்த்து அதை சொன்னேன் இதை சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்களும் தானே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நீ பேசாம வாயை பொத்திக்கிட்டு இருந்த, இந்த பிரச்சனை அப்படியே நாங்களா கலக்கிட்டுட்டோம். சும்மா இரு கீதா, எல்லாம் உன்னால வந்ததுதான். 2000 கொடுக்க முடியாது கீதா, 500 வேணா தருவோம். அதுவும் நீ தெரிஞ்சவளா இருக்கியே, சரி எங்களுக்காக அலைஞ்சியன்றதுக்காக. அதுவும் கூட நானா சொல்றேன், இன்னும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா என்னன்றது தெரியாது. இதுக்கு ஓகேனா சொல்லு, இன்னைக்கு வேண்டாம், எல்லாருமே ரொம்ப டென்ஷனா இருக்கும். நாளைக்கு இதை பத்தி அமைதியா பேசலாம், இல்லைன்னா இப்பயே சொல்லிடு, இதோட இதெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். எது 500 ரூபாயா? அதையும் கூட நீங்களே வச்சுக்கோங்கக்கா, எனக்கு ஒன்றும் வேணாம். வேணாமா? அதுவும் நல்ல இதுதான், ரொம்ப சந்தோஷம். லட்சுமி வா, பேசி முடிச்சாச்சுல, வா போலாம். சரி சரி கிளம்புங்க. ஏமா உன் காசு எங்க கொடுத்துக்கிட்டு இருக்க? இவ்வளோ எகத்தாவமா சொல்ற. சரி சரி கிளம்புங்கன்னு நாங்கள் நிற்போம், இல்லைன்னா கிளம்புவோம். இதெல்லாம் நீ என்ன சொல்றது? எம்மாடி, என்னால உங்கள்கிட்ட பேச்சு கொடுக்க முடியாது. லட்சுமி அக்கா, ஏதாவது பேசி வச்சு அவள்கிட்ட முடிச்சு விடுங்கக்கா, எனக்கும் கொஞ்சம் காசு தேவைப்படுது. நீங்கள் சொன்னாதான் அவள் கொஞ்சம் கேட்பா, அதனால் என்னன்னு பேசி வச்சு கொஞ்சம் முடிச்சு விடுங்கக்கா சீக்கிரமா. சரிக்கா, நானும் எனக்கு வீட்டில் வேலை கிடக்கு, நானும் கிளம்புறேன்க்கா, வரட்டா? சரி பாத்திமா, உனக்கு 500 ரூபா கொடுக்க சரிதானே? நான் மட்டும் உங்கள்கிட்ட கேட்காம சொல்லிட்டேன். ஆமாக்கா, அது கூட தரலன்னா எப்படி? அதுக்கெல்லாம் கீதா ஒத்துக்க மாட்டாக்கா. சரி வளகுடன் பேசாம 500 தரோன்னு சொல்லிட்டு சீக்கிரம் பேச்சு முடிச்சு லோனை ஆரம்பிக்க சொல்லுங்க. எது 500 ரூபாயா? லட்சு, யாரை கேட்டு சொன்னீங்க? அதெல்லாம் என்னால தர முடியாது. 500 ரூபாயாம்ல, 500 ரூபா. ஏமா தர முடியாதுன்னா போ, உனக்கு லோன் இல்லாம உட்காந்துரு. ஏன் நீ லோன் நடத்திருந்தா கேட்டிருக்க மாட்டேன்? கீதா வர்க்கண்டு 2000 நிப்பாட்டிட்டா. நீ நடத்திருந்தேன்னு வச்சுக்கோ 5000 கூட கேட்டிருப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? 500 கொடுக்க உனக்கு அவ்வளவு வலிக்குதா? அப்பனா லோன் கிடையாது, போ. இங்க பாருங்க, உங்க விஷயத்துக்கு வாய்க்கு வந்தமே பேசிட்டு இருக்காதீங்க. ஆமா, நான் குழு நடத்தி நான் 5000 கேட்கல, நீங்கள உடனே அப்படியே எடுத்து கொடுத்துருவீங்க. இந்தாவுமா 5000 சொல்லிட்டு
இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டே இருக்காதீங்கக்கா. ஏபா சும்மா என்கிட்ட வந்து நீட்டி வளைச்சுக்கிட்டு லட்சுமி 500 ரூபான்னு பேசி முடி, நான் கிளம்புறேன், எனக்கு நேரம் ஆகுது. சும்மா வளவளா கொல கொலன்னு பேசிக்கிட்டு. ஏக்கா நகை ஏதாவது தப்பு இருக்காக்கா? என்னமோ அப்படி கத்திட்டு போகுது அது. உமா சும்மா ஏதாவது பேசணுன்றதுக்காக பேசாத. 1000 ரூபாய் கொடுத்தா லோனு, இல்லைன்னா இல்லை. நீ என்ன சொல்ற? உமா உன்னை ஏன் கூட்டணும்னு யோசிக்கிற மாதிரி பண்ற உமா. ஏக்கா 1000 ரூபாய் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுன்னு அவ்வளோ பெரிய தப்பாக்கா? உமா சும்மா இரு உமா. அக்கா 1000 ரூபாய்க்கு ஓகே சொல்லிட்டு எல்லாம் பேசி முடிங்கக்கா. சரி லட்சு, 1000 ரூபாய் நானும் தரேன், எனக்கு சீக்கிரம் வாங்கிட்டாங்க, எனக்கு ரொம்ப அவசரம். அப்படி என்ன உனக்கு அவ்வளோ பெரிய அவசரம்? 1 லட்சம் தேவைப்படுற அளவுக்கு? ஆமாம், நானும் வந்ததுலேருந்து கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். 1 லட்சம் வேணும் 1 லட்சம் வேணும்னு இவ்வளோ அவசரமாக கேட்டுட்டு இருக்கியே, என்ன அப்படி அவசரம்? அது ஒன்றும் இல்லைக்கா, பெரிய பொண்ணு வீட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்போ பெரிய பொண்ணு ஒரு ஜிமிக்கி போட்டிருந்தா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எங்கே வாங்கினா எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டேன். இப்போ தான் அவங்க வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா 50,000 ரூபாய்க்கு. அதான் அவளை விட டாப்பாக நான் 1 லட்ச ரூபாய்க்கு ஜிமிக்கி வாங்கி போட்டுட்டு போய் அவள்கிட்ட காமிக்கணுன்றதுக்காக தான்க்கா, வேற ஒன்றும் இல்லைக்கா. ஜிமிக்கியா? ஜிமிக்கியா? அதான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ ஜிமிக்கி வாங்குறதுக்கு நான் தான் கிடைச்சனா? அவள்கிட்ட இவ்வளோ நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கோம், நீ ஜிமிக்கி வாங்கத்தான் கேட்டியா? 1 லட்சம் ஏதோ கஷ்டம் வந்து கேட்கறாளே அப்படின்னு உன்னை கூட்டு வந்து வச்சு பேசினா ஜிமிக்கி வாங்குவாங்களா? ஜிமிக்கி வாங்க நீயே போய் கீதாட்ட கேட்டு லோன் வாங்கிக்கப்போ. அதானே பார்த்தேன், உங்க நாத்தனார் போட்டா மட்டும் ஜிமிக்கி, நாங்க போட்டா மட்டும் வேஸ்ட் செலவு. என்னங்கக்கா பாத்தியா வசந்தி, அவன் என்ன எங்கெங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஏமா போமா, நான் உன்கிட்ட பேசல, எனக்கு நேராச்சு, நான் வீட்டுக்கு போறேன்.